வணக்கம். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் செய்து கொண்டதை தற்பொழுது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக மகளிர் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாய் கிறிஸ்டல்டாவிற்கு பிறந்த குழந்தையை சட்டவிரோதமானது என்றோ முறைகேடானது என்றோ கூற முடியாது என்றோ மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் உண்டு என தற்பொழுது மகளிர் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மகளிர் ஆணையம் தரப்பில் இந்த பரிந்துரை அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் அவர்களை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாய் அவர்களும் தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னுடைய கணவர் என்பதற்கான ஆதாரங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் மகளிர் ஆணையத்தை அணுகியிருந்த நிலையில் மகளிர் ஆணைய தரப்பில் விசாரணையாக நடைபெற்றது. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவியுடன் அந்த விசாரணையில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜிற்கு எதிராக மகளிர் ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் ஜாய் கிறிஸ்டா அவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டதை மாதம்பட்டி அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போன்று அவருக்கு பிறந்த குழந்தையை சட்டவிரோதமானது என்றோ முறைகேடானது என்றோ கூற முடியாது. குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டிற்கும் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதம் 6 லட்சம் அவர் நிவாரண தொகையாக கேட்டிருந்த நிலையில் இந்த தொகையானது மாதம்பட்டி தரப்பில் தரப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாதம்பட்டி ரங்கராஜ் இது குறித்த விளக்கத்தினை விரைவில் தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.